نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين وقال النبي صلى الله عليه وسلم يخرج عنق من النار يوم القيامة له عينان يبصران وأذنان يسمع بهما ولسان ينطق به فيقول إني وكلت بثلاثة بكل جبار عنيد وكل من ادعى مع الله إلها آخر والمصورين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான ஒரு முழு வாழ்க்கைக்குரிய ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய மார்க்கம் என்பது வெறும் வணக்கங்கள் வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்டதல்ல. வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் மார்க்கம் இருக்கிறது. நாம் அந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலை புறக்கணிப்பதனால் அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாகிறோம். குர்ஆனில் 2 வசனங்கள் இருக்கிறது, நாம் சிந்தனையை தூண்டுகிற வசனங்கள். ஒரு வசனம் என்ன, நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்காமலேயே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். உங்களிடம் ஒரே ஒரு பண்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அல்லாஹ்ட்ட எதையுமே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது என்ன, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில்லை. இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். இப்போ நன்றி செலுத்தினா நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு தேவையில்லை, கேட்காமலே அல்லாஹ் கொடுப்பான். அடுத்த வசனம் என்ன, வல இன் கஃபர்தும், நீங்கள் நன்றி துரோகம் செய்தால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை கடுமையானது. இப்போ யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல் என்றால் என்ன? நன்றி செலுத்துதல் பல வகை இருக்குது. எல்லா நியாமத்துகளும் அல்லாஹ் தான் வழங்கினான் என்று உள்ளத்தால் நம்புறது, நாவால் மொழிவது, ஒவ்வொரு நியாமத்தின் போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்றது, இது ஒன்று அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நன்றி செலுத்துவாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. காலையில் மாலையில் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை சொல்லி சொல்லி அல்லாஹ்வை புகழ்வாங்க. இது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. அதே போல தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது அல்லாஹ் எதையெல்லாம் ஏவினானோ அதை கடைபிடிப்பது, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதை விட்டும் விலகி இருப்பது. இது எல்லாமே நன்றியில் வரும். இப்போ நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம் என்று வச்சுக்கொள்ளலாம், அதிலுமே நம்ம குறை தான் வைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றுகிறோமா? அல்லாஹ் தடுத்த எல்லா விஷயங்களை விட்டு நாம் தூரமாக இருக்கிறோமா? இல்லை. அந்த இடத்துல நாம் அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி துரோகம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய ஷரியத்தை மீறணும்னு சொன்னால் அது நன்றி துரோகம். நாம் இந்த மார்க்கத்தை உன்னதமாக மதிக்கிறோன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ஷரியத்தை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பின்பற்றணும். பின்பற்ற தவறினால் என்னுடைய வேதனை கடுமையானது என்று அல்லாஹ் சொல்கிறோம். அருமையானவர்களே, அந்த வகையில் தான் நம்முடைய மார்க்கம், நம்முடைய ஆடை அணிகலன்கள், நாம் எப்படி ஆடை உடுத்தணும், ஆண்களுக்கான ஆடை எது, பெண்களுக்கான ஆடை எது, ஆண்கள் எப்படி முடி வைக்கணும், பெண்கள் எப்படி முடி வைக்கணும், நம்முடைய உடை அலங்காரங்கள், அது குறித்து கூட நம்முடைய மார்க்கம் பேசுகிறது. ஹதீஸுடைய கிதாபுகளில் கிதாபுல் லிபாஸ் என்று ஒரு பாடம் உண்டு. ஆடை அலங்காரங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் இருக்குது. அதில் வரக்கூடிய எத்தனை ஹதீஸுகள் நாம் இன்றைக்கு அந்த தவறுகளை செய்கிறோம். நம்முடைய வாலிபர்கள் அந்த தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலை நாம் புறக்கணிக்கிறோம்.
ஒரு ஹதீஸில் கியாமத்தினுடைய 72 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 72 அடையாளங்களில் எல்லாமே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு பாவங்கள் தான். அதில் ஒரு பாவம் என்ன? ஆண்களுக்கு ஒப்பாக பெண்கள் நடப்பது, பெண்களுக்கு ஒப்பாக ஆண்கள் நடப்பார்கள் வருது. நிறைய தலாக் அதிகமாகும் என்று வருது. திடீர் மரணங்கள் அதிகமாகும் என்று வருது. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் போட்டி போட்டு கொண்டு வியாபாரம் செய்வார்கள் என்று வருது. அந்த 72 அடையாளங்களையும் நாம் பார்த்தோமேயானால் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அருமையானவர்களே, அந்த வகையில் தான் நாம் இன்றைக்கு சொல்ல விரும்புவது என்ன? ஆண்களுடைய ஆடை என்ன, பெண்களுடைய ஆடை என்ன? மார்க்கம் அதிலேயும் சில வரைமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. உடம்புல ஆடைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அணிகலன்கள் பெண்களுக்குத்தான் மார்க்கம் நகைகள் அணியலாம். அது மோதிரமாக இருக்கலாம் அல்லது மாலையாக இருக்கலாம். பெண்களுக்கு நகைகள், பெண்களுக்கு தான் அது தேவை. பெண்கள் அலங்காரத்திற்குரியவர்கள், அவங்களுக்கு தேவை. ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு எந்த ஒரு ஆபரணமும் அணியவே கூடாது. அதுதான் அசல். எதுவுமே அணியக்கூடாது. தங்க ஹராம், அதே போல எல்லாமே ஹராம். வெள்ளியும் ஆண்களுக்கு ஹராமு தான். எவ்வளவு அனுமதி என்பதை மட்டும் சொல்றேன். எதுவுமே அணியாமல் இருப்பது தான் ஆணுக்கு நல்லது. ஒரு ஆணுடைய கை விரல்கள் 10 விரல்களுமே காலியா இருந்தால் நல்லது. எதையுமே அணியாமல் இருந்தால் நல்லது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் அணிந்ததில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெள்ளி மோதிரம் அணிஞ்சாங்க. எதற்காக? அது காரணத்தோடு சொல்லப்படுது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா திரும்புகிறாங்க. திரும்பிய உடனேயே பெருமானாருடைய கவனம் உலக மன்னர்களுக்கெல்லாம் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று பல நாட்டு மன்னர்களுக்கு கடிதத்தின் வாயிலாக இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிற நேரத்தில் சிலர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மன்னர்களுக்கு கடிதம் எழுதலான்னு நினைக்கிறீங்க. மன்னர்கள் எந்த கடிதத்தையும் எப்போது மதிப்பாங்கன்னு சொன்னால் அதில் முத்திரை இருக்கணும். முத்திரை இருந்தால் தான் அந்த கடிதத்தை மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதங்களில் முத்திரையிடுவதற்காக ஒரு மோதிரம் செய்கிறாங்க. எதற்காக? கடிதத்தில் முத்திரையிடுவதற்காக. அந்த மோதிரத்தில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற ஒரு லட்சணையை பதிவு செய்கிறாங்க. முஹம்மத் அது ஒரு வரி, ரசூல் அது ஒரு வரி, அல்லாஹ்ங்கிறது ஒரு வரி. இது எதற்காக? கடிதத்தில் அந்த முத்திரையை பதிவு செய்கிறதுக்காக இந்த மோதிரத்தை செய்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன செய்யலை, இந்த மோதிரம் அந்த ஒரு நோக்கத்திற்கு தான். அப்போ ஆண்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஆண்களுக்கு எதையுமே அணியாமல் இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு அழகு. அதுதான், எதையும் அணிய வேண்டாம். அப்படி அணிகிறதாக இருந்தால் வெள்ளி மோதிரம் அணியலாம். அதுவும் 4 கிராமுக்குள் அணியலாம். வெள்ளி மோதிரம் 4 கிராமுக்குள்ள இருக்கணும். இதை தவிர ஆண்களுக்கு எதுவுமே என்னங்க சரியானதில்லை. உலமாக்கள் பலருடைய கருத்து என்ன? ஆண்கள் இந்த வெள்ளி மோதிரமும் அணியாமல் இருப்பது மட்டும்தான் நல்லது. அதான் நல்லது. சில உலமாக்கள் வெள்ளி மோதிரம் அணிகிறது ஆண்களுக்கு மக்ரூ தன்சி, மக்ரூ தன்சினாலே அவ்வளவு சிறப்பல்ல, அதை தவிர்ப்பதான் நல்லது. அப்போ அனுமதிக்கப்பட்டது இவ்வளோதான், ஒரு 4 கிராமுக்குள்ள வெள்ளி மோதிரம் அணியலாம். ஒரு ஆண் 4 கையிலையும் மோதிரம் போடலாமா? கூடாது, ஹராம். வெள்ளியில் கூட எல்லா கையிலையும் மோதிரம் போட்டுக்கிறது, காலில் எதையாவது வெள்ளியில் அணிகிறது, இதெல்லாம் ஆண்களுக்கு ஹராம். ஆனால் இன்றைக்கு பல வாலிபர்களை பார்க்குறோம், வெள்ளி செயின் போடுறாங்க, கையில் பிரேஸ்லெட் அணிகிறாங்க, வெள்ளியில் ரிங்கு மாதிரி வளைய மாதிரி போட்டுக்கிறாங்க. இது ஆண்களுக்கு அனுமதி இல்லை, இது ஹராம். இது ஒரு வகையில் மார்க்கம் ஷரியத்தை தடுத்ததுனால ஹராம். இன்னொரு பக்கம் இது யாருடைய பழக்கம் பாருங்க, பிராமணர்கள். அவர்களில் பலரும் காதில் என்ன செஞ்சுருப்பாங்க, பெண்களை போல சிறிய அளவிலான கம்மல் போட்டிருப்பாங்க. அவங்க என்னங்க ஆண்களும் நகை மாதிரி போட்டிருப்பாங்க. இது ஆனுங்க அவங்களுடைய கலாச்சாரம். இப்போ நமக்கு அது ஹராமாக்கப்பட்டிருக்கு. நம்ம பல வாலிபர்கள் இந்த ஷரியத்து சட்டத்தை ரொம்ப துச்சமாக மதிக்கிறான். நான் பல பேர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்களுக்கு இந்த செயின் போடக்கூடாது, ஹராமுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் இந்த சட்டத்தை கொஞ்சம் கூட மதிக்கிறதுல பல ஆண்கள் பசங்க கையில் செயின் போட்டிருக்கிறாங்க, கையில் வளையம் போட்டிருக்கிறாங்க, ஹராம் இது. அதே போல தான் ஆண்களுக்கு இரும்பு நாள் ஆன எதையுமே அணியக்கூடாது. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தாங்க, அவர் கையில் இரும்பு மோதிரம் இருந்துச்சு. பெருமானார் அவரை பார்த்து சொன்னாங்க, என்னப்பா நரகவாதிகளுடைய நகையை அணிந்திருக்கிறாயே,
இரும்பு நரகவாதிகளுடைய அணிகளான் தூக்கி போடுன்னு சொன்னான். இன்னொரு ஹதீஸில் ஒரு தோழர் இரும்பு மோதிரத்தோடு வந்தார். அவரை பார்த்து சொன்னாங்க, உன்னிடம் சிலை வணக்கத்தினுடைய வாடை வருகிறதுன்னா. இரும்பு சிலை வணக்கத்தினுடைய வாடைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டது, ஆண்களுக்கு தவிர்க்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த சட்டத்தை நாம் மதிக்க தவறுகிறோம். எல்லாருமே இந்த சட்டங்களில் மீறுறாங்க. அப்போ வெள்ளியே கூடாதுன்னு சொன்னால் தங்கம் முழுக்க முழுக்க ஹராம். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்துட்டாங்க, தங்க மோதிரத்தோடு வந்துட்டாங்க. அவருக்கு பாவம் தெரியாது, தெரியாமல் என்ன செஞ்சாருங்க, வந்துடுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது நரகத்தினுடைய நெருப்பு கங்காக மாற்றப்படும்னு தான் சொன்னாங்க. நரகத்தினுடைய நெருப்பு கங்கு இதுன்னு சொன்னாங்க. உடனே தூக்கி எறிஞ்சிட்டாரு. மற்ற சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆண்களுக்கு இது அணியிறது ஹராம், நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா வீட்டில் உள்ள பெண்களுக்கு கொடுக்கலாம், வீட்டில் போய் யாருக்கு அணிய அனுமதி இருக்குதோ அவர்களுக்கு கொடுங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தூக்கி போடுன்னு சொல்லிட்டாங்களோ நான் இனிமேல் அதை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்படித்தான் அன்றைக்கு ஒரு சட்டத்தை சொன்னால் அந்த சட்டத்தை மதித்தாங்க. ஆனால் இன்றைக்கு நமது வாலிபர்கள் அதை மதிக்கிறதே கிடையாது. இது அந்த பெற்றோர்களுடைய கடமை. நீங்கள் உங்களுடைய பசங்களுக்கு வெள்ளியில் இந்த மாதிரியான தடுக்கப்பட்ட இந்த நகைகள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா இந்த பாவத்தில் நீங்களும் சமந்தான். அதே போல தான் முடி. மார்க்கம் முடி வளர்க்கணும். மார்க்கத்தில் மொட்டை அடிக்கிறது ஒரு 3 இடத்துல தான் வழிபாடு. ஒரு பிறந்த குழந்தைக்கு 7வது நாள் மொட்டை அடிக்கிறது சுன்னத்து. ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போனீங்கன்னு சொன்னால் மொட்டை அடிக்கிறது வாஜிபு. ஒரு காஃபிர் புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு சொன்னால் மொட்டை அடிக்கிறது சுன்னத். இந்த 3 இடங்களில் தான் மார்க்கத்தில் மொட்டை அடித்தல் அப்படிங்கிறது மார்க்கத்தில் ஒரு வழிபாடு. இதை தவிர மற்ற நேரங்களில் மொட்டைங்கிறது ஒரு மார்க்கம் இல்லை. மார்க்கம் முடி வைக்க சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அழகா முடி வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த முடி வச்சிருந்தாலுமே கூட மார்க்கம் அதுலேயும் வழிகாட்டுது. சொன்னாங்க, மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிமுஹு, யார் முடி வைக்கிறாரோ அவர் அந்த முடியை கண்ணியப்படுத்தட்டும் சொன்னாங்க. முடியை கண்ணியப்படுத்துறதுனா என்ன? முடி வச்சிருந்தா அந்த முடியை பரட்டை தலையாக விடாதீங்க, எண்ணெய் பூசாமல் பல நாட்களுக்கு விடாதீங்க, அது அழகான முறையில் சீவுங்க. மார்க்கம் அதற்கும் வழிகாட்டுது. ஒரு சஹாபி பரட்ட தலையோடு வந்தார். ஏன் இவர் அசிங்கமாக வந்திருக்கிறாரு? அப்போ தான் சொன்னாங்க, முடி வளர்த்தால் அந்த முடியை அழகுற வளருங்கள்னு சொன்னாங்க. அப்போ முடிக்கு எண்ணெய் போடுறது, தலை சீவுறது அதை மார்க்கம் விரும்புது. ஆனால் அந்த முடி வளர்ப்பதில் கூட ஆண்களுக்கு சில கட்டுப்பாடுகள், பெண்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. என்ன கட்டுப்பாடுகள்? பெண்கள் மொட்டை அடிக்கக்கூடாது. பெண்கள் மொட்டை அடிக்கிறது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க இல்லையா? மாற்று மதத்தவர்களை பார்க்குறோம், அவங்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் இல்லாததுனால கோயில்களுக்கு நேர்ந்துக்கிறோங்கிற பேரில் பெண்களும் மொட்டை அடிக்கிறாங்க. அது எவ்வளோ அசிங்கம் பாருங்க. அல்லாஹ் தஆலா அதிலிருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்தான். அவர்களை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது. பெண்ணுக்கு மொட்டை என்பது பெருமானார் சொன்னாங்க, அது உடல் வதைன்னு சொன்னாங்க. பெண் மொட்டை அடிக்கக்கூடாது, ஜாயிஸ் இல்லை. இப்போ பெண்களுக்கு என்னங்க மொட்டை என்பது இல்லை, அவங்க முடி வளர்க்க தான் செய்யணும். ஆண்கள் முடி வளர்ப்பதாக இருந்தால் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி முடி தான் வளர்க்கணும். ஆனால் இன்னைக்கு நம்ம பசங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பக்கத்தை முழுசாக நறுக்கிற வேண்டியது, முழுசாக ஒரு பக்கத்தில் குறைச்சிக்க வேண்டியது, நடுவில் முடி வைக்க வேண்டியது. இது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இதில் அவங்க யாரை பின்பற்றுறாங்க? நடிகர்களை, விளையாட்டு வீரர்களை, இந்த மாதிரி உலகத்தில் உள்ள வெவ்வேறு துறைகளில் உள்ள பிரபலங்கள். அவங்க முடி வைக்கிற மாதிரி முடி வைக்கிறான், அவங்க தாடி வைக்கிற மாதிரி தாடி வைக்கிறான். அது உண்மையிலுமே அழகை கொடுக்குதான்னு சொன்னால் ஒரு வாதத்திற்கு வச்சுக்கிட்டா கூட அது அழகா இருக்குதான்னா அழகும் இல்லை, அசிங்கம். பல பயல்களுடைய வண்டியில் போகிறாங்களே, அவங்களுடைய தலையை பாருங்க, எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஒரு பக்கம் மார்க்க ரீதியாகவும் ஹராம். அது நீ முடி வளர்த்தா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெட்டு, கொஞ்சம் என்ன செய்கிறது, சிறைக்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் முடி வைக்கிறது, அதை மார்க்கம் தடுத்தது. பெருமானார் காலத்திலேயே அப்படி யூதர்களில் சில பேர் முடி வெட்டுவாங்க. அதை பார்த்து அன்சாரிகளில் சில பேர் தங்களுடைய குழந்தைகளுக்கு சைடில் எல்லாம் கட் பண்ணிட்டு நடுவில் முடி வச்சுருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு பேர் தான் குடுமிங்கிறது, இது தடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இப்போ வாலிபர்கள் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க. இந்த மாதிரி என்னங்க, ஒரு பக்கத்தை சிரைச்சி ஒரு பக்கத்தில் முடி வைக்கிறது, அதுவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. அது நடிகர்களை காப்பி அடிக்கிறதுன்னு வந்துட்டால் ஹராமாகவும் போயிடும். இப்போ அவங்கள மாதிரி என்னங்க செய்கிறது. பல பசங்க அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, முடி வைக்கிறாங்க. அதே போல் பெண்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பெண்களுக்கும் முடி விஷயத்தில், அலங்கார விஷயத்தில் நிறைய வழிகாட்டுதல் சொன்னாங்க. ஒரு பெண்ணுக்கு தலையில் எவ்வளோ முடி இருக்குதோ அந்த முடிக்கு மேலே ஒட்டு முடி வைக்கக்கூடாது. ஹதீஸில் வருது, லஅனல்லாஹுல் வாசிலா வல் முஸ்தௌசிலா, ஒட்டுமுடி வைக்கிற பெண்ணையும் ஒட்டுமுடி வச்சு விடுகிற பெண்ணையும் அல்லாஹ் சபிக்கிறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒட்டுமுடி வைக்கக்கூடாது. ஒரு தாய் வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகளுக்கு ஒரு வியாதியில் முடியெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. என் மகளுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கிறேன், அவளுக்கு இப்போ கல்யாணம் வருது. என்னுடைய மகளுக்கு நான் முடியை கொஞ்சம் அதிகமாக்குறதுக்காக ஒட்டுமுடி வைக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, அனுமதி இல்லை. எவ்வளோ முடி இருக்குதோ அவ்வளோதான். இல்லாத முடியை நீ ஒட்டுமுடி வச்சு காட்டுறதும் கூட ஏமாத்து வேலை. எவ்வளோ நாளைக்கு நீ ஏமாத்துவேன்னு கேட்டாங்க. அதனால தான் முடியை அதிகப்படுத்தி காட்டுவதற்காக ஒரு துணியால், துண்டு துணியால் என்ன செய்ய தலையை சுற்றுறது, இதெல்லாம் பித்தலாட்டம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒட்டுமுடி வைக்கிறது கூடாது, பச்சை குத்துறது கூடாது. பச்சை குத்தி விடுபவள், பச்சை குத்தி கொள்பவள், இவர்களை அல்லாஹ் சபித்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு அது ஒரு கலாச்சாரமாக மாறுது. அதுக்கு ஆங்கிலத்தில் என்னமோ சொல்கிறாங்க, என்னங்க பச்சை குத்துறது உடம்பு, கையில், நெஞ்சில், இதெல்லாம் மாற்றார்கள்ட்ட சர்வசாதாரணமாகிடுச்சு. முஸ்லீம் பெண்கள்கிட்டையும் இந்த கலாச்சாரங்கள், இந்த பச்சை குத்துற கலாச்சாரம் நம்மிடத்திலையும் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயல்களை சாபத்திற்குரியதுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சபிக்கிறான்னு சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ் சபிச்சான்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு என்ன நிம்மதி இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய அருள் அறவே இல்லாமல் போகிறதுக்கு அர்த்தம் தான் அல்லாஹ்வுடைய சாபம்னு சொல்லி. இன்றைக்கி பியூட்டி பார்லருங்கிற பேரில் பெண்கள் அங்கே போய் மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்கள் செய்கிறாங்க. அது எல்லாம் ஹதீஸில் தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் அந்த மாதிரி ஹதீஸுகளை படிக்கும்போது இதையெல்லாம் எதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஆச்சரியப்பட்டோம். சொன்னாங்க, நீங்கள் பெண்கள் புருவ முடிய அழகுக்காக நீக்கிறது, புருவ முடிய அழகுக்காக நீக்கிறது. அப்படி அழகுக்காக புருவ முடியை நீக்கினாலோ அந்த பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் பெண்கள் தங்களுடைய பல்லுடைய வரிசை இருக்குது, அந்த பல் வரிசையை அழகுபடுத்தி காட்டுவதற்காக அதை அறத்தால் தேய்ப்பாங்க. சொன்னாங்க, இந்த பல்வரிசையை அறத்தால் தேய்த்து அழகுபடுத்தக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான்னு சொன்னாங்க. இப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ் இயற்கையாக உங்களுக்கு என்ன தோற்றத்தை, என்ன அமைப்பை, என்ன முடிய கொடுத்தானோ அதை மாற்றாதீங்க. ஏன்னா ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் ரெண்டு விஷயத்தை சபதம் எடுத்துட்டு வந்திருக்கிறான். மனிதர்களை ஷிர்க்ல தள்ளுவது ஷைத்தானுடைய குறிக்கோள். ரெண்டாவது என்ன? மனிதர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுவது. அவன் சொன்னான், ஒல ஆமுரன்னஹும், நான் மக்களுக்கு கட்டளை இடுவேன், ஃபல யுகையிருன்ன ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுவார்கள். இந்த அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுகிற செயல்கள் தான் அலங்காரங்கிற பேரில் இன்னைக்கு நடக்கக்கூடியது. எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுறது. மார்க்கத்தில் அதற்கு அனுமதி கிடையாது. ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் 2 பிரிவினர் இருக்கிறாங்க, அந்த 2 பிரிவினருமே நரகவாதிகள் தான். அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழையவும் மாட்டாங்க, சொர்க்கத்தினுடைய வாடையை நுகரவும் மாட்டாங்க, சொர்க்கத்தினுடைய வாடை இவ்வளவு நெடுந்தூரத்தில் இருந்தே தெரியும் என்றெல்லாம் சொன்னாங்க. அந்த 2 பிரிவினரில் ஒரு பிரிவினர் யாருன்னு சொன்னால் நிசாஉன், அவர்கள் சில பெண்கள். காசியாத்துன், ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஆனால் ஆரியாத்துன், நிர்வாணமாக இருப்பாங்க. ஆடை இருக்கும், நிர்வாணமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வாசகத்துக்கு நிறைய விளக்கம் இருக்குது. ஆடை இருக்கும், நிர்வாணம்னா என்ன அர்த்தம்? ஒன்று மறைக்க வேண்டிய எல்லாத்தையும் மறைச்சிருக்க மாட்டாங்க. எப்படி நிறைய பெண்கள் புர்கான் போட்டிருக்கிறாங்க, ஆனால் முடி வெளியே தெரியும், முடி தெரிஞ்சால் ஹராம். ஆடை இருக்கும், ஆனால் நிர்வாணங்கிறதுக்கு எல்லாத்தையும் மறைக்காமல் இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். ஆடை இருக்கும், நிர்வாணத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? மெல்லிய ஆடைகள், அவங்களுடைய உடலுடைய நிறத்தை காட்டுகிற மெல்லிய ஆடை, ஆடை அணிந்தாலும் நிர்வாணமாக இருப்பாங்க. பிறகு அந்த பெண்களுடைய தலையை பற்றி சொன்னாங்க, ரூசுஹுன்ன, அவங்களுடைய தலைகள் எப்படி இருக்கும்னா கஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, ஒட்டகத்தினுடைய நடுப்பகுதியை பார்த்தீங்கன்னா மேலே திமிழ் இருக்கும், அந்த ஒட்டக திமிழ் மாதிரி இந்த பெண்களுடைய தலைகள் இருக்கும்னு சொன்னாங்க. இதற்கு என்ன அர்த்தம்? பெண்கள் அலங்காரத்திற்காக தங்களுடைய தலைகளை பெருசாக காட்டுறது. அப்படி பெருசாக காட்டுறதுனா என்ன? ஒன்று தலைக்கு மேலே நிறைய துணிகள், துண்டு துணிகளை வைத்து கட்டி தலையை அப்படி பிரம்மாண்டமாக பெருசாக காட்டுறது. அல்லது இப்போ நம்ம பெண்கள், வயதான பெண்கள் கொண்டை போடுவாங்க, கொண்டை பின்னால் வச்சு போடுறாங்கன்னா அது தடை இல்லை. ஆனால் கொண்டை தலையினுடைய நடுவில் அல்லது தலையினுடைய ஓரத்தில்
பெண்கள் கொண்டைய ஒரே இடத்துல சேர்த்து கட்டுறாங்கன்னா இது எல்லாமே தலையை பெருசாக்கி காட்டுறது. இந்த பெண்கள் நரகத்துக்கு போவாங்க, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இதில் ஆண்கள் பெண்கள் எவ்வளவோ தவறுகள் செய்கிறாங்க. ஹதீஸில் ஆண்களை போல பெண்களோ பெண்களை போல ஆண்களோ ஒப்பாக இருக்கக்கூடாது. ஆண்கள் அணிகிற ஆடைய பெண்கள் அணியக்கூடாது, பெண்கள் அணிகிற ஆடைய ஆண்கள் அணியக்கூடாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணியை பார்த்தாங்க. அந்த பெண்ணுடைய காலில் இருக்கிற செருப்பை பார்த்தாங்க. சொன்னாங்க, அம்மா இது ஆண்கள் அணிகிற செருப்பு, ஆண்கள் அணியக்கூடிய செருப்பை பெண்கள் அணியக்கூடாது, பெண்களுக்கு தோதுவா ஆண்கள் இருக்கக்கூடாது, இது நரகத்தினுடைய அடையாளம் என்று அந்த பெண்மணியை கண்டிச்சாங்க. அப்போ ஆடை அணிகலன்களில் ஒவ்வொரு சாராருக்கும் எந்த ஆடை இருக்குதோ அதைத்தான் அணியணும். ஆண்களுக்கான ஆடை ஆண்களுக்கு, பெண்களுக்கான ஆடை பெண்களுக்கு. ஆனால் இந்த நவீன உலகத்தினுடைய கலாச்சாரத்தில் எல்லாம் மாறி போச்சு. ஆண்கள் மாதிரியே பெண்களும் தங்களுடைய ஆடைகளை அமைத்து கொள்றாங்க, ஆண்களுடைய உடையை அவங்க தேர்வு செய்கிறாங்க. இன்னொரு பெரிய சாபக்கேடு என்ன, இன்னைக்கு ஆண்கள் பெண்களாக தங்களை மாற்றிக்கொள்வதும் பெண்கள் ஆண்களாக தங்களை மாற்றிக்கொள்வதும் நடக்குது. பல நாடுகளில் அதற்கு சட்டப்பூர்வ அனுமதியும் இருக்குது. தாய்லாந்தில் தான் உலகத்திலேயே அது அதிகம். ஆண்கள் சில மருத்துவ சிகிச்சை மூலமாக, பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக ஒரு ஆண் தன்னுடைய தன்மையை பெண்ணாகவே மாற்றிடுறது, ஒரு பெண் ஆணாக மாறுவது, இதுவும் இன்னைக்கு உலகத்தில் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாவற்றையும் ஹதீஸில் கண்டிச்சாங்க. பெண்களை போல ஆண்கள் தங்களுடைய பேச்சு, தங்களுடைய நடை, தங்களுடைய ஆடையை மாற்றிக்கொண்டால் அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் என்று சொன்னாங்க. அருமையானவர்களே, மார்க்க நறுமணத்தில் கூட ஆண்களுக்கான நறுமணம் இது, பெண்களுக்கான நறுமணம் இது. ஆண்களுடைய நறுமணம் மனம் வெளியே வரலாம், ஆனால் நிறம் தெரியக்கூடாது. நீங்கள் எவ்வளோ நறுமணம் வேணாலும் பூசுங்க, நல்ல மனம் தெரியலாம், ஆனால் நிறம் தெரியக்கூடாது. நிறம் தெரியக்கூடிய நறுமணத்தை ஒரு ஆண் பூசினால் அங்கே மலக்குகள் வரமாட்டாங்கன்னு சொன்னான். ஒரு சஹாபி அந்த மாதிரி நறுமணம் பூசிட்டு வந்துட்டார். ஒரு சட்டையெல்லாம் நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை போய் கழுவிட்டுவான்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, 3 இடத்துல அருள்வானவர்கள் வரமாட்டாங்க. ஒரு காஃபிருடைய பிரேதம் எங்கே இருக்குதோ, காஃபிருடைய சடலம் எங்கே இருக்குதோ அங்கே மலக்குகள் வரமாட்டாங்க. எந்த ஆண்கள் நிறம் தெரியக்கூடிய நறுமணத்தை பூசிக்கிறாங்களோ அங்கே மலக்குகள் வரமாட்டாங்க. குளிப்பு கடமையான நிலையில் குளிக்காம யாராவது இருந்தால் அங்கு மலக்குகள் வரமாட்டாங்க, போய் கழுவிட்டுவான்னு சொன்னான். ஒரு சபைக்கு ஒரு சஹாபி வந்துட்டாங்க, அவருடைய ஆடையில் மஞ்சள் நிறம் தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில சஹாபாக்கள்கிட்ட அவர்கிட்ட சொல்லுங்க, இது ஆண்களுக்கு கூடாது, போய் அந்த நிறத்தை கழுவிட்டு வர சொல்லுங்க. அப்போ ஆண்களுக்கு நிறம் தெரியக்கூடாது, பெண்களுக்கு நிறம் வெளியே தெரியலாம், ஆனால் மனம் தெரியக்கூடாது. பெண்களுக்கு மனம் தெரியக்கூடாது, நிறம் தெரியலாம். இதான் பெண்களுடைய நறுமணத்திற்கான அளவுகோல்னு சொன்னாங்க. பெண்கள் வெளியில் வர்ற நேரத்தில் நறுமணம் நல்ல தெரிகிற மாதிரி நறுமணத்தை பூசிக்கொண்டு வந்தால் அந்த பெண்களை பற்றி பெருமானார் சொன்ன வார்த்தை, அதை நீங்களோ நானோ சொன்னால் கோவப்படுவீங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஐயுமா இம்ரஅத்தின் இஸ்தஅதரத், எந்த பெண்மணி வாசனையை பூசிக்கொண்டு அந்த வாசனை மனம் கமலுகிற நிலையில் ஆண்களை கடந்து செல்கிறாளோ ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரின்னு சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை. அப்போ வெளியே வருகிற பெண்களுடைய வாட வெளியே தெரியவே கூடாது. பெருமானாருடைய காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வரலாம் இந்த அனுமதி இருந்துச்சு, ஆனால் அந்த அனுமதி கட்டுப்பாடுகளோடு தான் இருந்துச்சு. பழைய ஆடையை உடுத்தி கொண்டு தான் வரணும், நறுமணம் பூசாமல் தான் வரணும். நறுமணம் பூசிக்கொண்டு பெண்கள் பள்ளிக்கு தொலை வந்தால் அந்த பெண்கள் வீட்டுக்கு போய் கடமையான குளிப்பு குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு திருப்பி அந்த தொழுகை மீட்டு தொழணும். இதுதான் இன்னைக்கு சில இயக்கவாதிகள்லாம் பெண்களை பள்ளிக்கு வா பள்ளிக்கு வாங்குறான். ஆனால் ஹதீஸில் என்ன கட்டுப்பாடுகள் இருக்குது, அந்த கட்டுப்பாடுகளை சொல்கிறதே கிடையாது. நறுமணம் பூசாமல் தான் வரணும். நறுமணம் பூசி விட்டு வந்தால் வீட்டில் போய் குளித்து விட்டு அந்த தொழுகையை திரும்ப தொழணும்னு சொன்னான். அருமையானவர்களை, இப்படி மார்க்கம் இவ்வளவு கடுமையாக சொல்லுகிறது. நறுமணத்தில் கூட இது ஆண்களுக்கானது, இது பெண்களுக்கானது. நாம் இந்த கட்டளையை மதிக்கிறோமா? எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையானவர்களே, நமது மார்க்கம் உருவம் வரைவதை மிக வன்மையாக கண்டிக்குது. உருவம் வரைகிறத வன்மையாக கண்டிக்குது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸிடத்தில் ஒருவர் வந்தார், வந்து சொன்னார், நான் உருவம் வரையக்கூடிய தொழில் செய்கிறேன், என் விஷயத்தில் ஃபத்வா கொடுங்கன்னு சொல்லி. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, பக்கத்தில் வான்னு சொன்னாங்க. அவர் பக்கத்தில் நெருங்கி வந்தார். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வான்னு சொன்னாங்க.
நெருங்கி வந்தார். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வான்னு சொன்னாங்க. அவர் நல்ல பக்கத்தில் வந்த பிறகு அவருடைய காதில் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், குல்லு முஸவ்விரின் ஃபின்னார், உருவம் வரையக்கூடிய எல்லோரும் நரகவாதிகள், உருவம் வரையக்கூடிய எல்லா நரகவாதிகள், அவன் எத்தனை உருவம் வரைந்தானோ எல்லா உருவங்களுக்கும் உயிர் கொடுக்கப்படும், அந்த உயிர்கள் அவனை நரகத்தில் துன்புறுத்துன்னு சொன்னான். ஒரு ஹதீஸில் பெருமானார் சொன்னாங்க, யஹ்ருஜு உனுகும் மினன்னார், நரகத்திலிருந்து ஹதீஸில் வர்ற வார்த்தை உனுக்குனா கழுத்துன்னு அர்த்தம். இதுக்கு என்ன பொருள் அது நமக்கு தெரியாது. பெருமானார் சொன்னாங்க, நரகத்திலிருந்து ஒரு கழுத்து மாதிரி ஒன்று வெளியே வரும். அந்த கழுத்துக்கு 2 கண்கள் இருக்கும், அந்த கண்களால் அது பார்க்கும். அந்த கழுத்துக்கு கழுத்து மாதிரி ஒரு உருவம் வரும், அதற்கு 2 செவிகள் இருக்கும், அந்த செவிகளால் அது கேட்கும். அந்த கழுத்து மாதிரி தெரிகிற அந்த உருவம் இருக்கிறது, அதற்கு ஒரு நாவும் இருக்கும், அந்த நாவால் அது பேசும். அந்த கழுத்து மாதிரியான அந்த உருவம் சொல்லுமா, ஆனால் உக்கில் துபி சலாசத்தின், அல்லாஹ் 3 பேரை தண்டிக்கிறதுக்காக என்னை நியமித்திருக்கிறான். 3 பேரை தண்டிக்கிறதுக்கு, அல்லாஹ்வோடு இணை வைத்தவர்களை தண்டிப்பதற்கு, உலகத்தில் மக்களை அநியாயம் செய்து கொடுங்கோல் ஆட்சி செய்த சர்வாதிகாரிகளை தண்டிப்பதற்கு. 3வது யார் தெரியுமா? யாரெல்லாம் உருவம் வரைந்தார்களோ அவர்களை தண்டிப்பதற்கு அல்லாஹ் என்ன நியமித்திருக்கிறான் என்று சொல்லி விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 500 வருஷத்துக்கு முன்னால இந்த 3 பேரை நரகத்தில் போடப்படும். எப்படி சொர்க்கத்திற்கு சில பேர் விசாரணை இல்லாமல் போவாங்களோ, நரகத்திற்கு சில பேர் விசாரணை இல்லாமல் அனுப்பப்படுவாங்க. 500 வருஷத்துக்கு முன்னால இந்த 3 பேரை நரகத்தில் போடப்படும். அருமையானவர்களே, உருவம் வரைகிறது, கையால் வரைகிறது, அது எல்லா அறிஞர்கள்ட்டையும் ஹராம். உருவம் கையால் வரையக்கூடாது. இப்போ நம்ம பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா பாடத்திட்டம் கட்டாயம் நிர்பந்தம் என்று இருக்குமானால் ஒரு நிர்பந்தத்திற்கான சட்டம் வேற, வரைஞ்சி தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் செஞ்சால் அது வேறு விஷயம். ஆனால் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் ஓவியம் வரைகிற கலையை படிக்கிறது ஹராம். ஒரு முஸ்லீம் ஓவியம் வரையக்கூடாது, உருவங்களை வரையக்கூடாது. மரங்கள் வரையலாம், இயற்கைகளை வரையலாம், இயற்கை வரையலாம், ஆனால் உருவம் வரையக்கூடாது. ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க யாருடைய ஃபோட்டோவையாவது அழகாக வரைஞ்சிட்டா, என் பிள்ளை அழகாக வரைஞ்சிருக்கிறான்னு சொல்லி பெருமைப்படுறோம், என் பிள்ளை அருமையாக வரைஞ்சிருக்கிறான்னு சொல்லி பாராட்டுறோம். உருவங்களை வரைவது ஹராம், கையால் வரைவது அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபோட்டோ வீடியோக்கள் இருக்கிறது, அது வந்த நாள் முதல் அதில் பலவிதமான சர்ச்சைகள் கருத்துக்கள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் ஹலாலா ஹராமா என்று கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் பெருமானாருடைய ஹதீஸுடைய தீர்வு என்ன? எது உறுதியாக ஹராமோ அதை விட்டு விலகி இருக்கணும், எது உறுதியாக ஹலாலோ அதை செய்யணும். எது ஹலாலா ஹராமான் சந்தேகம் வந்துருச்சோ அது சந்தேகத்திற்கிடமானவைகள். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுக்கும் என்ன, சட்டம் என்ன, அதை விட்டும் தூரமாகவே இருங்க. இந்த ஃபோட்டோ வீடியோக்கள் நிர்பந்தங்களுக்கு கூடும். இப்போ நாம் எல்லாருமே இல்லையா, ஒரு தேவைக்கு எடுத்தோம், எஸ்ஐஆருக்காக எடுக்கிறோம், ஒரு பாஸ்போர்ட்டுக்காக எடுக்கிறோம், அரசாங்க சட்டங்கள் அரசாங்கத்தினுடைய ரூல்ஸுகளுக்காக நாம் எடுக்கிறோம், அதெல்லாம் கூடும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் மற்ற நிகழ்வுகளை எடுக்கிறது, அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் அது தப்பு தான். நானே இருக்கிற சபைகளில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதுக்காக நான் நியாயப்படுத்தலாம் மாட்டேன், அது சரின்னுலாம் சொல்ல மாட்டேன். நான் ஃபோட்டோ விரும்புகிறதே கிடையாது, எந்த காலத்திலும் சரி நான் ஃபோட்டோ விரும்புகிறதில்லை. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, இந்த வாட்ஸ்அப் தளங்களில் பாருங்கள், இந்த ஃபோட்டோங்கிறது உலமாக்கல் தளங்களில் கூட ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறதுக்கு கூட சம்மந்தம் இல்லாமல் ஃபோட்டோ போடுறது. உதாரணமாக குழந்தைகளை பற்றி ஒரு ஹதீஸ் வருதுன்னா, இப்போ குழந்தைகளை பற்றி ஹதீஸ் வருதுன்னா குழந்தைகள் மீது கருணை காட்டாதவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. இந்த ஹதீஸை போடுங்க, என்ன செய்கிறது, இந்த ஹதீஸை போட்டுட்டு கூடவே குழந்தைகளுடைய ஃபோட்டோ போடுறது என்ன தேவை இருக்குது? இந்த ஃபோட்டோவுடைய அவசியம் என்ன இருக்குது? அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் அப்படிங்கிற ஹதீஸை போடுறதுனா அந்த ஹதீஸை போடுறதில்லை, ஒரு அண்டை வீட்டுக்காரர்கள் கை கொடுக்குற மாதிரி, முசாஃபா செய்கிற மாதிரி, கட்டி தழுவுற மாதிரி ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோக்கு என்ன அவசியம் வருது? அப்போ ஃபோட்டோ ஹராம்ங்கிற அந்த பார்வை எல்லாருடைய உள்ளத்திலிருந்தும் போயிடுச்சு. இந்த ஹராமை நீங்கள் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு நீங்கள் நன்றியுள்ள மக்களாக இருக்கிறீங்க. எப்போ நன்றி இல்லையோ அல்லாஹ்வுடைய கடுமை தண்டனை இருக்க தான் செய்யும். நாளுக்கு நாள் சட்டங்களால் நாம் அழுத்தப்படுவோம், நிர்பந்திக்கப்படுவோம். அப்போ ஃபோட்டோ விஷயத்தில் எல்லாருடைய உள்ளங்களிலும் அது லேசாக போச்சு. எல்லாருமே ஃபோட்டோ, எதை ஃபோட்டோ எடுக்கிறதுனே கிடையாதுங்க, எல்லா இலவையும் ஃபோட்டோ எடுக்கிறது. கல்யாண வீட்டில் சாப்பிட்றத போய் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க, அதில் என்ன கிடைக்க போகுது?
அதனால் என்ன துனியாவுக்கு என்ன இருக்கு, ஏதாவது ஒரு சின்ன லாபம் இருக்குதா? அப்போ மார்க்கம் இந்த விஷயங்களை எல்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. நாம் அந்த மாதிரியான தவறுகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, இன்ன அஷத்தன் நாஸி அஸாபன் யௌமல் கியாமத்தில் முஸவ்விரூன், மறுமையில் கடும் தண்டனைக்குரியவர்கள் இந்த உருவம் வரையக்கூடியவர்கள் தான். எனவே இந்த விஷயத்தில் மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த கட்டளைகளை நாம் பேணணும். நம்ம ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி ஹராம் என்று தெரிஞ்சிருக்கிறோம். சொன்னாங்க, வட்டி வாங்குபவர், வட்டி கொடுப்பவர், வட்டிக்கு கணக்கு எழுதுபவர், வட்டிக்கு சாட்சி சொல்பவர், இவர்களை எல்லாம் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொல்லிக்கொண்டே வரும்போது பச்சை குத்துகிறவர்கள், அது ஆண்களோ பெண்களோ, அவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான்னு சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் நம்முடைய அலங்காரங்களில் எது ஹராமுன்னு தெரியணும். தாடி வைக்கிறோம் இல்லையா, மார்க்கம் சொல்லக்கூடிய முறையில் தாடி வைக்கணும். அந்த தாடி வைக்கிறதுல கூட இப்போ சீக்கியர்கள் தாடி வைப்பாங்க. அவங்க தாடியை சுருட்டி 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 வச்சிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் யார் இப்படி தாடியை முடிச்சு போட்டு கொள்கிறார்களோ அவர்களை விட்டும் இந்த முஹம்மத் முற்றிலுமாக பொறுப்பு நீங்கியவன் சொல்லிட்டான். யார் தாடியை சுருட்டி வைக்கிறாங்களோ எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி என்னங்க, நீங்கள் தாடி வைக்கிறதாக இருந்தால் கூட அந்த தாடி எப்படி வைக்கணும், மார்க்கம் சொல்கிற முறையில் வைக்கணும். பாருங்கள், பல பேர் தாடிகளை கூட நடிகர்கள் மாதிரி தாடி வைக்கிறது, விளையாட்டு வீரர்கள் மாதிரி தாடி வைக்கிறது. அப்போ இது என்னங்க ஹராம். இதற்கு அவருக்கு தண்டனை உண்டு. மீசையை பெருசாக வைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீசையை ஒட்ட நறுக்குங்கள், தாடியை வளர விடுங்கள், இதான் அவங்களுடைய வழிகாட்டுதல். மீசையை ரொம்ப வைக்கக்கூடாது, மீசையை ஒட்ட நறுக்கிடுங்க, தாடியை வெட்டுங்க. மீசையை பெருசாக வைக்கிறவன் என்னை சார்ந்தவன் அல்ல, மீசையை வெட்டாதவன் என்னை சார்ந்தவன் அல்லன்னு சொன்னாங்க. இப்போ மீசை சாப்பிடும்போது கீழே அந்த உதட்டில் படுற அளவுக்கு, உணவுல நனைகிற அளவுக்கு தாடினங்க மீசை முடிய வளர்ப்பது இருக்கிறது, அது ஜாயிஸ் இல்லை, அது ஹராம். அதனால மீசையை கத்தரிக்குமாறு என்ன செஞ்சாங்க, உத்தரவிட்டாங்க. நகங்களை நீளமாக வளர்க்கக்கூடாது, நீளமாக நகம் வளர்க்கிறத நபி ஸல்லல்லாஹு கண்டிச்சாங்க. ஆனால் பெண்கள் நாகரீகங்கிற பேரில் நீளமான நகங்கள் வளர்க்கிறது, அந்த நகங்களில் பெயிண்ட் மாதிரியான நகப்பாலிஷை பூசுறது, எது ஒதுவ தடுக்குமோ, கடமையான குளிப்பை நீக்காதோ அந்த மாதிரியான இதெல்லாம் அலங்காரங்கிற பேரில் பெண்கள் பயன்படுத்துகிறாங்க. அருமையானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த மார்க்கம் வெறும் வழிபாடுகளுக்கு பெயர் அல்ல. உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய ஆடை அணிகலன்கள், இவை எல்லாவற்றிலும் மார்க்கம் இருக்குது. இது அனைத்தையும் நீங்கள் மார்க்கத்தை பேணினாதான் உண்மை முஸ்லீம். அல்லாஹ் சொல்கிறான், உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்தில் முழுசாக நுழையுங்கள். எனவே சின்ன குழந்தைகளுக்கு கூட, ஆண் குழந்தைகள், பருவமடையாத குழந்தைகள் தான் சட்டம் பாலிகான பிறகு தான் வரும். அந்த ஆண் குழந்தைகளுக்கு சின்ன குழந்தையா இருந்தால் கூட அதுகளுக்கு தங்க மோதிரம், தங்க செயின் போடாதீங்க. ஒரு ஆணுக்கு அழகே எதுவுமே இல்லாமல் இருக்க ஆடை மட்டும்தான். அணிகலன் ஆண்களுக்கு அல்ல, அணிகலன் என்பது பெண்களுக்கு மட்டும்தானே தவிர ஆண்களுக்கு அணிகலன் கிடையாது. பெண்கள் போடணும் ஏதாவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் எதுவுமே அணியாமல் இருந்தால் கண்டிச்சாங்க. இது என்ன ஆண்களை போல் இருக்கிறதுன்னு கேட்டாங்க. ஒரு அம்மா கையில் எதுவுமே இல்லை, இது என்ன ஆம்பளை கை மாதிரி இருக்கும் கை, கண்டிச்சாங்க அதை. அப்போ பெண்கள் ஏதாவது ஒரு நகை போடணும், ஏதாவது ஒன்று, அது பெண்களுக்கு ஏவப்பட்டிருக்குது. நகை எதுவுமே இல்லைன்னு சொன்னால் இந்த அளவுக்கு சொன்னாங்க, ஒரு கயிறையாவது கையில் சுத்திக்கமான்னு சொன்னாங்க. அப்போ பெண்கள் வெறுங்கையோடு இருக்கக்கூடாது, ஆண்கள் வெறுங்கையோடு தான் இருக்கணும். ஆண்கள் எதையுமே அணியக்கூடாது. நான் சொன்ன வெள்ளி மோதிரம் கூட உலமாக்கள் பலரும் மக்ரூஹ் தான் சொல்கிறாங்க, அது போடாதீங்க, தேவையில்லை, விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. எனவே பல நம்முடைய இளைஞர்கள் இந்த வெள்ளி செயின் அணிகிறாங்க, வெள்ளி ரிங்கு போட்டுக்கிறாங்க, வெள்ளியில் பிரேஸ்லெட் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டவைகள். இது எல்லாவற்றில் இருந்தும் விலகி இருப்பதற்கு பெயர் தான் மார்க்கம். இதை மதிச்சா அல்லாஹ்வுடைய தீனுக்கு நன்றி செலுத்தியவர்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு நியாமத்துகளை அள்ளி கொடுப்பான். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானது. எல்லாம் அல்ல அல்லாஹ் இது போன்ற மார்க்க விரோதமான எல்லா செயல்களிலிருந்தும் நம் சமுதாயத்து ஆண்களையும் பெண்களையும் பாதுகாப்பானாக. எல்லா வகையான கலாச்சார சீரழிவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த ஆன்லைனில் சமூக ஊடகங்களில் எதையாவது ஃபோட்டோ எடுத்து போடுறது, வீடியோ எடுத்து போடுறது என்கிற இந்த மோசமான இந்த கலாச்சாரத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.